ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மனதில் ஏற்படும் பாரங்கள், சஞ்சலங்கள், நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செயல்படுகிற காரியங்கள், நம்மை குறித்து அவர்கள் பேசுகிற தீதான புரளியான காரியங்கள், நம்மை குறித்து அவதூறாய் பேசுகிற காரியங்கள்லாம் மனசு அதிகமாக பாதிக்குது இல்லையா? பல சமயத்தில் நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம்? யார்கிட்டையாவது போய் இதை சொல்லணும், யார்கிட்டையாவது போய் இதை என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இப்படி கொட்டினா தான் என் மனசில் இருக்கிற பாரெல்லாம் இறங்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க பேசுகிற தவறான காரியங்களை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்துடுவீங்க. அல்லது உங்களை நிரூபிப்பதற்காக எல்லாரிடத்திலும் போய் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் நடந்த எல்லா காரியத்தையும் அப்படியே புட்டு வைக்க ஆரம்பிப்பீங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 20வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் வழக்கை உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். வேறு யார்ட்டையும் போய் நான் சொல்லல, ஆண்டவரே எனக்காக நான் வழக்காட விரும்பலை, நான் நிரபராதின்னு போய் சொல்லி நிரூபிக்க நான் விரும்பலை. ஒவ்வொருத்தட்டையும் போய் என்னை பற்றி யாரெல்லாம் தூற்றி பேசினாங்களோ அவங்க பேசின இடத்துலலாம் போய் நான் அப்படிப்பட்டவன் இல்லை, அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க நான் போராட போவதில்லை. என் மனதின் பாரங்கள், என் வழக்கு அத்தனையும் உம்மிடத்தில் நான் வெளிப்படுத்தி விட்டேன், நீர் எனக்காக வழக்காடும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் தேவ சமூகத்தில் தன் உள்ளத்தை ஊற்றினதை நாம் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி தான் உன் குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நடுவிலே உன்னை நீ நியாயப்படுத்தும்படிக்கு அல்லது உனக்காக நீயே வழக்காடும்படிக்கு நீ போய் எல்லாரிடத்துலையும் போய் உன் காரியத்தை பேசி கொண்டிருக்காதே. அதெல்லாம் நிறுத்திவிடு. உன் வழக்கை ஆண்டவருக்கு வெளிப்படுத்து. உன் மனதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்ற ஆரம்பி. உன் உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றி கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்காடுவார், தன் மகிமையை விளங்கச் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.